வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாய் சூடாயிடுச்சுங்க. ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு போட்டுடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டோங்க. கருவேப்பிலை பிச்சு போட்டுருங்க. இந்த மாதிரி பிச்சு போட்டு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் இதுக்கு நல்லா முருளாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வதங்கினாலே போதும். ஏன்னா சாம்பார் தானே, அதனால் ரொம்ப முருளாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம மற்ற சமையலுக்குலாம் நிறைய வதங்கணும்னு சொல்லுவோம். சாம்பாருக்குலாம் லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ 2 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா பொடியை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா தனியாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கருத்து போயிடும். இந்த மாதிரி வெள்ளையாக இருக்காது. தண்ணியில் போட்டு வச்சிடணும். சமைக்கும் போது கட் பண்ணி வைக்கணும். 2 கத்திரிக்காய்ங்க. ஒரு கேரட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. தனியா பவுட்ரு 1.5 ஸ்பூன். ஜீரக பவுட்ரு 1 ஸ்பூன். மஞ்சள் தூள் நம்ம பருப்பில் வேக வச்சு வச்சுருக்கோம், அதனால் மஞ்சள் தூள் இதில் போட வேணாம். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூனுங்க. இது பாசி பருப்பு, அதாவது சிறு பருப்பு 200 கிராமு. மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இது பாருங்கள், எல்லாம் வதங்கிச்சு இல்லைங்களா? இப்போ இது கூட ஆட் பண்ண போகிறேன். உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ திட்டமான உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் பொங்கலுக்கு இருந்தாலும் இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே மேட்சிங் ஆகும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொதி வந்துடுச்சு. கொதிச்ச பிற்பாடு கொஞ்சமாக புளி கரைச்சல், இந்த சைஸ் புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்துக்கங்க. ஏன்னா புளி ரொம்ப இருக்கக்கூடாது, லைட்டாக தான் இருக்கணும் புளிப்பு தன்மை. மேலோட்ட ஊற்றிக்குங்க, அடியோட ஊற்றாதீங்க. நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். சாம்பார் வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சா சாம்பார் ரெடி ஆகிடும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கொத்தமல்லி போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் சர்க்கரைங்க. சர்க்கரை போட்டுருங்க. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டில் இருக்கும். பச்சை கருவேப்பிலை ஒரு 3 பீஸ். சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. பொங்கல், இட்லி, தோசை எதுக்காக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.